ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபிங்க. அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்பலாம் ப்ரௌனிஷ் ஆகி அதுக்கப்புறம் அரைக்கணும்லாம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ இது கூட நான் ஒரு சில்லு தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே சேர்த்து அதையும் நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து குழம்புக்கு ஃபஸ்ட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக கீறி எடுத்துக்கலாம். ஒரு கத்திரிக்காயை முழுசாக எடுத்து 4ஆக கீறி எடுத்தீங்க அப்படின்னா தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். இதில் இப்போ நல்லா நம்ம எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி விடணும். இது எண்ணெயிலேயே ஒரு 95% வெந்துடணும். அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா வெந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிங்கனாலே போதும், சீக்கிரமாகவே வெந்துடும். இதுக்கு நல்லா சின்ன சின்ன கத்திரிக்காயை எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காய் தாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு டேஸ்ட்டே. ரொம்ப முத்தின கத்திரிக்காயெலாம் எடுத்துடாதீங்க. இப்போ இதை நல்லா 95% இந்த மாதிரி குக் பண்ணிக்கிங்க. பாருங்கள், நல்லா வெந்து கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம ஒரு வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை லைட்டாக நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு அரை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். இது கலர் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்காக 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த 2 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இது லைட்டாக மசிகிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்ததெல்லாம் சேர்க்கணும். பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், வெங்காயமும் தேங்காயும், அதை 2ஐயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தேங்காய் அரைச்சதை இதில் நம்ம சேர்த்தாச்சு. பாருங்கள், இப்போ இதை லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுக்குங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மசாலாஸெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க. குழம்பு மிளகாய் தூள் போட்டாலே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிரேவியாக கிடைக்கணும்ல, அதுக்காக நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வரட்டும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது முக்கியமான ஒன்று. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டையும் மணமும் கொடுக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தண்ணி ஊற்றி இதை ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த மசாலா மணம்லாம் போய் நல்லா வத்தி கிடைக்கணும் நமக்கு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதனால் இதை நல்லா நம்ம வத்த விடுவோம். நல்லா தண்ணி ஊற்றி. பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா வத்தி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நல்லா சேர்த்தாச்சு இது வத்தி வரும்போது. இப்போ இதை நல்லா ஒரு கொதிக்க விட்டுருங்க. இது கொஞ்சம் கிரேவியான பக்குவத்தில் வரட்டும். இல்லை உங்களுக்கு தண்ணி மாதிரி குழம்பா வேணும்னாலும் கூட நீங்கள் எந்த பக்குவத்தில் உங்களுக்கு வேணுமோ குழம்பு, அந்த பக்குவத்தில் நீங்கள் இறக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியாக வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கிரேவி மாதிரி ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.